வெல்கம் டு ரகோர் லாகு. இன்னைக்கு தேதி வந்து ஜனவரி 30. நேற்று 29 எங்கள் அம்மாட்ட நான் சண்டை போட்டேன். இப்போ நான் காலைல போகும்போது நான் அவங்க பேச காட்ட மாட்டேன். பட் அவங்கள்ட்ட நான் பேசுகிறேன். அவங்க என்ன ரிப்ளை பண்ணுறாங்க மட்டும் பாருங்கள். ஏதோ ஒரு கோவத்தில் வந்து அதான் லைஃப்பில் வந்து கோவமே படக்கூடாதுங்க. கோவம் மட்டும் பட்டிங்கன்னா அது நஷ்டம் வந்து நம்மளுக்கு தாங்க. அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் கோவப்படாதீங்க. எனக்கு எங்கள் அம்மாக்கா சண்டை ஆயிடுச்சு. நேற்று பேசினா அவங்க பேசவே இல்லை. சரி இப்போ போய் அவங்கள போய் கன்வென்ஸ் பண்ணா 2 நாளைக்கு கன்வென்ஸ் ஆக மாட்டாங்க. ஒரு 3 மாசம் பேசுவோம் ஒழுங்கா. அதுக்கு திருப்பி எதுனா பிரச்சனை வந்துடும். திருப்பி ஒரு 3 மாசம் எத்தனை ஒரு பிரச்சனை வந்துடும். என் தம்பிங்கனாச்சும் போயிட்டு இறங்கி போய் சாரி கேட்பானுங்க. நான் சாரி கேட்க மாட்டேன். அதுதான் அவங்களுக்கு கோவமே. அவங்க தான் நேற்று கூட சரி காலைல பிரச்சனை ஆச்சு. நேற்று நான் சாப்பிடல. இந்த வீடியோ சம்மந்தம் தான் பிரச்சனை ஆச்சு. வீடியோ எடுக்கிறேன்ல பிரச்சனை ஆச்சு. காலைல கூட நான் சாப்பிடல. நான் மத்தியானம் மணி 4 ஆச்சு. சரி என்ன பண்ண எப்படியா வந்து அடிப்பாங்க தெரியுங்க. அதுதாங்க அம்மா அப்பா சொன்னது. அதுதாங்க என்னதான் பிரச்சனையா இருந்தாலும் சரி, என்னதான் கோவம் இருந்தாலும் சரி, நம்ம விட்டு கொடுக்கணும் கண்டிப்பா அவங்க விட்டு கொடுப்பாங்க. அந்த விஷயத்துல வந்து அவங்க தாங்க ஜெயிச்சாங்க. எப்பவுமே அவங்க தாங்க ஜெயிப்பாங்க. என்னன்னா நான் சாப்பிடாம வந்துட்டேன். ஆனா 4 மணிக்கு வந்து ஃபோன் பண்ணாங்க. நான் வீம்புக்கு அப்படியே இருந்தேன். அப்பா ஈவினிங் போயிட்டு ஃபுல் கட்டு கட்டினேன். நைட்டும் ஃபுல் கட்டு கட்டினேன். இப்போ இன்னைக்கு காலைல மறுபடியும் வீட்டுக்கு போறேன். கண்டிப்பா என்கிட்ட பேச மாட்டாங்க. எதுனா ஒன்று புலம்பிட்டே இருப்பாங்க. அதனால வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஆண்டவனை கூட பகைச்சிங்க, அப்பா அம்மாவை பகைச்சிக்காதீங்க. இதுதான் என்ன ரஜினி ஒரு படத்துல சொல்லுவாரு, ஆண்டவனை கூட பகைச்சிங்க, அரசியல்வாதி பகைச்சிக்காதீங்க அப்படின்வாங்க. நான் என்னோட இது என்னன்னா ஆண்டவனை கூட பகைச்சிங்க, ஆனா அப்பா அம்மாவை பகைச்சிக்காதீங்க. வாங்க எங்க அம்மா வந்து என்னென்ன இப்போ பேச போறாங்கன்னு எனக்கு தெரியல. அப்படியே இந்த வீடியோ கண்டினியூ பண்றேன். இப்போ நான் குட் மார்னிங்ன்றேன். அதுக்கு என்ன சொல்ற ரியாக்ட் பண்றாங்க பாருங்களா. குட் மார்னிங் மம்மி. குட் மார்னிங். ஓகே. மீ எத்தனை சப்பாத்தி மீ மீ அவங்களுக்கு தேவையானது. யாரோ ரெண்டு 3 4 5 3 5 போதும். இன்னைக்கு காலையில் வந்து நேற்று சுட்ட ரொட்டி இருந்தது. அந்த ரொட்டி தான் வந்து இன்னைக்கு அதில் மம்மி அந்த குழம்பு பேர் மம்மி 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 அந்த குழம்பு பேர் என்னது சொல்லுங்க தெரிஞ்சுக்கிறேன். என்ன குழம்பு பேர் என்னது?
பன்னீர் பட்டர் மசாலா. ஓ, பன்னீர் பட்டர் எல்லாம் போட்டிருக்கிறேன். பட்டாணியும் போட்டிருக்கிறேன், இதுவும் போட்டிருக்கிறேன். இது வெங்காயத்தாளா எல்லாம் போட்டு இருந்ததை போட்டு விட்டேன். என்ன குழம்பு பன்னீர் பட்டர் மசாலாவா? இந்த பன்னீர் பட்டர் மசாலா அப்படின்றாங்க, அது ஊற்றி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. நேற்று செஞ்சாங்க. நேற்று நான் கோவத்தில் வந்து ஆனால் சாப்பிட்டேன், சாப்பிட மாட்டேன். இதுதான் அந்த பன்னீர் பட்டர் மசாலா. ஏன்னா ஷூட்டிங் போய்ட்டு வெங்காயத்தாள் கொடுத்தா அது போட்டாங்களாம். அப்போ வந்து பட்டர் போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் கடலையும் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி செஞ்சேன் அப்படின்றாங்க. சரி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. நேற்று நல்லா தான் இருந்தது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், டேஸ்டாக இருக்கும். நல்லா தாங்க இருக்குது, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. என்னை பொறுத்தவரைக்கும் அன்னைக்கே சாப்பிட கூடாது, மறுநாள் சாப்பிடும்போது அதில் ஒரு டேஸ்ட் இருக்கு. சுட சுட சாப்பிட்றத விட ஆற வச்சு சாப்பிடும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. யாரும் திட்டுறாங்க போல இருக்கு, யாரும் தெரியல. வீடியோ பார்த்தேன். அதனால் வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பவுமே வந்து அன்றைக்கி சமைச்சு அப்போவே சாப்பிட்றத விட மறுநாள் சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டே வந்து வேறு லெவல் தாங்க. எனக்கு அப்படி சாப்பிட்டு எனக்கு பிடிச்சிருக்கு. நான் சொன்னல என்கிட்ட பேச மாட்டாங்க அப்படின்ட்டு. என்கிட்ட ஒரு 3-4 நாள் பேச மாட்டாங்க. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவங்கள எதனா பேசி சிரிக்க வச்சா தான் அப்போ தான் என்கிட்ட பேசுவாங்க. அது எப்பவுமே வந்து கோவம் மட்டும் படாதீங்க. நான் எல்லாருக்கும் சொல்கிற ஒரே அட்வைஸ் அதுதான். லைஃப்பில் கோபம், பொறாமை யார் ஒருத்தருக்கு இல்லையோ அவன் உண்மையிலேயே வந்து லைஃப்பில் நிம்மதியாக வாழலாங்க.